தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு வழக்கறிஞர் ஞானசேகரன் தாக்கல் செய்த மனுவில் இந்திய கடல் எல்லை பகுதியில் இலங்கை கடற்படையால் இந்திய மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களுக்கு கடல் எல்லை பகுதி சரியாக தெரியவில்லை என்று கூறியுள்ள மனுதாரர், அவர்களுக்கு தானியங்கி அடையாள நிலையம் ஒன்று கொண்டுவர வேண்டும் என்றும் ஒவ்வொருவரின் படகிலும் GPS கருவி பொருத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார். இதற்கு பதிலளித்த மத்திய அரசு, இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி இலங்கை கடற்பகுதியிலோ கச்சத்தீவிலோ இந்திய மீனவர்களுக்கு மீன்பிடி அதிகாரம் இல்லை என தெரிவித்திருந்தது. மேலும் தானியங்கி அடையாள நிலையம் அமைப்பது தொடர்பாக குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னோடி திட்டம் ஒன்று கொண்டுவர உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி சுந்தரேஷ் அமர்வு முன்னோடி திட்டம் குறித்த முழு விவரங்களை மத்திய அரசு தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. மேலும் அதனை முடிப்பதற்கு தேவையான கால அவகாசம் குறித்து